ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 15 ஜிக்ஸாக். வாங்க எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஜிக்ஸாக்கு மெயின் செயின் ஸ்டிச். நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கலாம். ஆப்போசிட்ல குட்டி லாக் போட்டுட்டு சில்க் த்ரெட்ல செயின் போடலாம். இங்க லாக் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஜிக்ஸாக் எப்படி போடலாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல மேல ஒரு லாக், கீழே ஒரு லாக். கொஞ்சம் பெருசு பெருசாவே போடுங்க. ஸ்டார்டிங்க்கு கீழே அந்த லைனுக்கு மேல ட்ரையாங்கிள் மாதிரி வரணும். கொஞ்சம் பெருசு பெருசா போடணும். நீங்க ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பெருசா போடுங்க. ஆனா இந்த அளவு பெருசு நம்ம போட மாட்டோம். மேல ஒரு லாக், கீழே ஒரு செயின், மேல ஒரு செயின், அந்த லைனுக்கு கீழே ஒரு செயின் பஞ்ச் பண்றேன். கீழே கொண்டு வரேன். அங்க பஞ்ச் பண்ணி எடுத்து மேல கொண்டு போறேன். இங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க மேல ஷார்ப்பா இருக்கும். அதே மாதிரியா கீழேயும் ஷார்ப்பா இருக்கும். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இதுதான் ஜிக்ஸாக்கு. இது நம்ம கட் ஒர்க்குக்கெல்லாம் அட்வான்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து இந்த அளவு பெருசா நம்ம போட மாட்டோம். நீங்க ஸ்டார்டிங்க்கு இந்த மாதிரி பெருசா போடுங்க. உங்களுக்கு பலகறக்காகத்தான். ஆக்சுவலி இது எப்படி போடுவோம்னா குட்டி குட்டியா போடுவோம். கட் ஒர்க் பண்றப்போ அந்த தையல் வந்து எடுத்துட்டு இருக்க வரக்கூடாது ஸ்டிச் அப்படிங்கிறதுக்காக ஜிக்ஸாக் போட்டு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணி வைப்போம். அப்பதான் வந்து நம்ம கட் ஒர்க் பண்றப்ப அதை எடுத்துட்டு வராது. பாருங்க எப்படி குட்டி குட்டியா போடுவேன்னு காட்டுறேன். இங்க ஸ்டார்ட் பண்றேன். இவ்வளவு தூரம் தான் நம்ம ட்ரையாங்கிள் இருக்கும். நம்ம ட்ரையாங்கிள் இதுக்கு மேல இந்த அளவு தான் இருக்கணும். அப்பதான் கிளாத் வந்து இந்த தையல் போடுறப்ப அப்படியே நமக்கு லாக் ஆயிருந்த இடத்துல. இதுக்கு மேல நீங்க கட் ஒர்க் கொடுத்தாலுமே அது வந்து எடுத்துட்டு வராது. கிட்ட கிட்ட ட்ரையாங்கிள் வரும். அந்த அளவு பெருசா போட மாட்டோம். ட்ரையாங்கிள் கிட்ட கிட்ட போடுவோம். சில்க் த்ரெட்டுக்கு மேல ஒரு பஞ்ச் பண்ணி சில்க் த்ரெட் வெளியே எடுக்கிறோம். செயினுக்கு மேல கீழே ஒரு பஞ்ச் பண்ணி அடுத்த சில்க் த்ரெட்டை அடுத்த ட்ரையாங்கிளுக்கு கொண்டு போறோம். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இதுதான் ஜிக்ஸாக்கு. இந்த அளவு குட்டி குட்டியா தான் நம்ம போடுவோம். நல்லா பார்த்தா தான் தெரியும். ஜூம்ல காட்டுறேன் பாருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் அது. இதாங்க ஜிக்ஸாக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.